வாழைப்பூ குழம்பு செய்யலாங்க. இது வந்து சைவ மீன் குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாருங்களேன், வாழைப்பூ க்ளீன் பண்ணி கொஞ்சம் மோர் விட்டு இந்த பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு மசாலாவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் அரைக்க போகிறோம். எண்ணெயை விட்டுட்டு இந்த பாருங்களேன், வடகம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரைக்கிறோம். ஒரு 5-6 மிளகு போட்டுக்கிறேங்க. ஒரு 5-6 ஜீரகம். அவ்வளோதாங்க. இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து அந்த குழம்பு வைக்கலாம். அந்த வாழைப்பூ குழம்பு கூட்டலாங்க. பாருங்களேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் முதலையே சொல்லியிருக்கேன், புளிக்குழம்புக்கு இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி. இந்த பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த வாழைப்பூவை இது கூட போட போகிறேன். அந்த மோர் வச்சுங்களா. இப்போது இந்த நம்ம அரைச்சி வந்தீங்கன்னா அந்த மசாலாவை இங்கே போட போகிறேன். நல்லா மசாலா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் புளி ஊற்றணும். அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி நான் வந்து எப்போ பண்ணாலும் ஒரு 3 பேர் 4 பேருக்கு ஒரு குடும்பத்தில் சாப்பிட்ற அந்த அளவு தான் பண்ணுறேன். அதுக்கு உங்களுக்கு எப்படி புளி வேணுமோ, உப்பு வேணுமோ, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டேங்க. புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. பாருங்கள், நான் ரொம்பலாம் ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்தீங்களா மிக்சியில், அதையும் ஊற்றியாச்சு. ஸோ குழம்பு பார்த்திங்களா எப்படி, இந்த பாருங்கள், சைவ ஐர மீன் குழம்பு இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கட்டுங்க, நான் காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வழக்கம் போல் புளிக்குழம்புக்கு சீக்ரெட் ரெசிபி ஒரு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுருக்கேன். ஊற்றிடுவோமா? கிண்ணத்தில் ஊற்றுறேன். இப்போ நான் சைவ மீன் குழம்புன்னு சொன்னேன், ஆனால் நிஜமாலுமே மீன் குழம்பு வாசனை வருது. இங்கே பாருங்களேன் எப்படி நல்லா இருக்குதுன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, வணக்கங்க.